எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. என்ன பொண்டாட்டி ரெடியா? ஆ ஆ ரெடிங்க. பூ மட்டும் வச்சா முடிஞ்சது. ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆயிட்டேன். சரி சரி. ஆமா, அபி எங்க? அபி எங்கெங்க இங்கே இருக்கா? அவங்க அத்தை கிட்ட ரெடி ஆகுறேன்னு அங்கே ஓடி போனவ தான், இன்னும் ரூமுக்கு வரல. சரி, அவள் அங்கேயே ரெடி ஆகட்டும், நான் விட்டுட்டேன். என்னை விட உங்கள் தங்கச்சிங்க சூப்பராகவே அவளை ரெடி பண்ணி விடுவாங்க. ஆமா, அப்புறம் அத்தைங்க கிட்ட தானே அவ இருந்தாகணும். அப்பதானே அப்பா அவளுக்கு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ண முடியும். டாக்டரே, வர வர உங்கள் பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. இப்போ நம்ம எந்த காரியத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம்? எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? என்ன? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நான் பூ வச்சு விடுவேனா? ஓகேவா? சரி. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை. என்ன பண்றீங்க? போதும், கை எடுங்க. அனு, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே அந்த தேவதையே இறங்கி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும். அங்க உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். சார் பண்ற அலப்பறைய பாரு, விடுங்க. ஏய், அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டி. உண்மையாவே அனு அவ்வளவு அழகா இருக்க. ம்ம். சரிங்க, டைம் ஆச்சு, வாங்க போலாம். சரி, கிளம்பலாமா? ம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ். அது மட்டும் இல்லை, நம்ம அனிதா கொடுத்த ப்ரீஃப் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? இனிமே கேஎஸ்ஆர் கம்பெனியோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நமக்கு தான். ஸோ அவங்க அஷூரன்ஸ் கொடுத்து நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. சூப்பர் சார். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்த அனிதா அண்ட் அவங்களோட டீமுக்கு salary இன்க்ரிமெண்ட். இந்த salary இன்க்ரிமெண்ட் கொடுக்க சொன்னது வந்து கிளைண்ட்ஸ். ஸோ உங்க டீம்ஸ் எல்லாருக்குமே salary இன்க்ரிமெண்ட் இருக்கு. பட் நம்மளோட கம்பெனி சைட்ல இருந்து இவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க்கை சீக்கிரமா ஒர்க் முடிச்சு கொடுத்த நம்ம அனிதாக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது என்னன்னா, அனிதா, கேன் யூ ப்ளீஸ் கம் லிட்டில் ஃபார்வர்ட்? ஷூர் சார். We are promoting Miss Anita as a team lead. சார். எஸ் மிஸ் அனிதா, நாங்கள் உங்களை டீம் லீடாக ப்ரமோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, கேஎஸ்ஆர் கம்பெனியோட ஸ்பெஷலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் லீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு லீட் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகே? That's Miss Anita. You are going to be a TL of this company. தேங்க் யூ சார். Congrats, Anita. தேங்க் யூ சார். Congrats, Anita. தேங்க் யூ. இந்தாங்க நீ குங்குமம், 2 பேரும் வச்சுக்கோங்க. சரிம்மா கல்யாணி, குடு. குங்குமம். வெரி குட். எப்படா தங்க பிடிச்ச? சோ அம்மு குட்டி. குடுறா தங்கம். ஐ, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அழகா இருக்குல்ல. முன்னாடி பாருங்களேன், எவ்வளோ அழகா கார்டன்லாம் வச்சிருக்காங்க. வீடை சுத்தி பூச்செடி மரம் எல்லாம் வச்சிருக்காங்கல்லம்மா, சூப்பரா இருக்கு. ஆமா கையல், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அடடே, வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, எல்லாரும் உள்ள வாங்க. வரோம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஆமா, ரொம்ப நேரமா வெளியவே நிக்கிறீங்க போல. கார் வந்த சவுண்ட் இப்பதான் கேட்டுச்சு, அதான் வந்தேன். ஏன் எல்லாம் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அம்மா, நாங்களும் இப்பதான் வந்தோம். நீங்க எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம வீடு தானே, வாங்க போலாம். ஆண்டி, உங்ககிட்ட பர்சனலா ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? என்னம்மா, கேளுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? எவ்வளோ பொறுமையாக அழகாக பதில் சொல்கிறீங்க. இருந்தாலும் நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அன்னைக்கு அண்ணாவை பிடிச்சிருக்கா ஆண்டி? அண்ணாவை பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க தானே?
அது என்னம்மா நான் சொல்கிறது, என் பொண்ணுக்கு 2 நாளாக வேலை அதிகமாக இருந்துச்சா, வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தா. நான் காமிக்கலான்னு தான் எடுத்துகிட்டு போனேன் ஃபோட்டோவை. இருந்தாலும் எனக்கு அம்மா எது சொன்னாலும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது யாராக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் பார்க்கலப்பா, ஆனால் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அப்படியா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? எங்கள் அண்ணாவும் அண்ணி ஃபோட்டோவை பார்க்கல, நாங்களும் எத்தனையோ முறை காட்டலான்னு எடுத்துகிட்டு போனேன். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல ஆண்டி, அண்ணாக்கு முன்னாடி நடந்தது. அதனால் அண்ணியை பார்க்கவே இல்லை, நாங்கள் எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? சரிம்மா, அப்போ 2 பேரும் இன்னைக்கு தான் நேரில் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆண்டி, அதை பார்க்க தான் நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஹாய் அனிதா, நீங்க என்னப்பா இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கீங்க? சார், அது எங்கள் ஊருக்கு போகிற மினி பஸ் வரும் சார், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பஸ் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன் சார். நீங்கள் என்ன சார் எங்கள் ஊர் பக்கம்? அப்படிங்களா அனிதா? ஓகே ஓகே, எங்களுக்கு இங்க ஒரு சின்ன வேலை, அதனால தான் இங்க வந்திருக்கோம். ஆமா, நீங்க எந்த ஊருக்கு போகணும்? நான் துறையூர் போகணும் சார். அட, நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க, உங்க வீட்ல நாங்க டிராப் பண்ணிடுறோம். இல்லை சார், பரவாயில்ல. நீங்கள் வேறு ஏதாச்சும் விஷயமா போயிட்டுருப்பீங்க, என்ன வேறு ட்ராப் பண்ணால் உங்களுக்கு இன்னும் டைம் ஆகும்ல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் பஸ் வந்துடும். நான் பஸ்லேயே போய்க்கிறேன் சார். அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓகே சார். சார் சார், இங்கே ஸ்டாப் பண்ணுங்க சார். என்ன அனிதா, இங்க எதுவும் பக்கத்துல வீடே இல்லையே, எங்க ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? சார் இல்லை சார், இந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஷார்ட்கட் இருக்குது சார், அந்த வழியாக போனால் வீட்டுக்கு ஒரு 2 மினிட்ஸில் போயிடுவேன் சார். சுற்றி போனால் இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும் சார். அதான் நீங்கள் இங்கேயே விட்டுருங்க சார், நான் இப்படியே போயிடுறேன். அப்படிங்களா? ஓகே அனிதா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சூர்யா சார். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சார். பாய் சார். பாய். பரவாயில்லம்மா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அம்மா அம்மா. அனிதா வந்துட்டான்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டாங்கடா அனிதா, ரொம்ப நேரமா நீ வரவே இல்லையேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வாமா உள்ள வா. அப்படியா, வந்துட்டாங்களா? அம்மா, எனக்கு ஏதோ பதட்டமா இருக்கே. அதெல்லாம் ஒரு பதட்டமும் வேணாண்டா, எல்லாரும் நல்லா தான் பழகுறாங்க, நீயே வந்து பாரு வா. ம் சரிம்மா. அம்மா, அப்புறம் ஒரு குட் நியூஸ்மா. நான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணல, அது கிளைண்ட் ஓகே பண்ணிட்டாங்கம்மா, சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால் ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாம் என்னை ப்ரமோட் பண்ணியிருக்காங்கம்மா. என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? இது அவங்க 2 பேரும். அனிதா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோண்டா. வேலை முடியறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போலையே. அது ஆமாம் ஆண்டி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அதான் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பஸ்ஸுக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதனால் இன்னும் லேட் ஆயிடுச்சு ஆண்டி. சரிம்மா. என்ன நீ ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறீங்க? என்னடா இந்த 2 பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அது அப்புறம்னா அது வந்துமா. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அட, எங்க பிள்ளை உனக்கு தெரியுமாமா? தெரியும் அங்கிள். சாருங்க நீ, நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? நீங்க கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எதுல ஒர்க் பண்றீங்கன்னு தான் தெரியல. சொல்லுங்க நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? அதுவும் டிஎல்ஆ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருந்தீங்களே, கங்க்ராட்ஸ். அது ஆமா, தேங்க்யூ சார். சாரா அண்ணி, என் பேரு ஆதித்யா, நீங்க என்ன ஆதின்னு கூப்பிடலாம் சரிங்களா? என்னோட அணு அண்ணியை நான் ஆதின்னு தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. ஆதி, நீங்க இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்களே புதுசு இல்ல, எல்லாரையும் பார்த்து ஏற்கனவே டென்ஷனா இருக்காங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அனிதா, டென்ஷன் ஆகாதீங்க, ஆதி அப்படிதான் எப்பயும் கலகலன்னு பேசிட்டே இருப்பாரு. என்னோட பேரு அனு, நீங்க என்ன அக்கான்னு கூப்பிடலாம், ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மருமக நானு. சரிங்கக்கா. அண்ணி பதிலே சொல்லலையே, எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க. அதுவா, என்னோட கம்பெனி பேரு கேஎஸ் இன்ஃபோடெக். என்ன, எந்த கம்பெனி சொன்னீங்க? என்னாச்சு? கேஎஸ் இன்ஃபோடெக். என்னாச்சு, ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. சரி சரி, நீங்க அண்ணா போட்டோ பார்த்தீங்களா? அது அது இல்லை, நான் பார்க்கல. ஏ சேச்சா, ஒன்றும் இல்லை நீ, சும்மா தான் கேட்டேன்.
சரி சரி. இப்படியே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? பொண்ணு பார்க்கன்னு வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அனிதா, அனிதா. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உள்ள வாடா. ஆ. என்ன நடக்குதுங்க? அப்போ இந்த பொண்ணை பத்தி தான் கார்த்திக்கும் சூர்யாவும் பேசிட்டு இருந்திருப்பாங்களோ? அட ஆமாண்ணா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இவங்க கேஸ் இன்ஃபோடெக்னு சொல்றாங்க. அண்ணாவும் இவங்க போட்டோவை பார்க்கல, இவங்களும் அண்ணா போட்டோவை பார்க்கல. ரெண்டு பேரும் மீட் பண்றப்ப அவங்க ரியாக்ஷன்ஸை நம்ம நோட் பண்ணணும், ஓகேவா? அட ஆமாண்ணா. எனக்கே ஷாக்கா இருக்கு. எப்படி? சரி, அப்போ ஒன்று பண்ணுறோம், ஓகேவா? நாம எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்க்குறப்ப என்ன ரியாக்ஷன்னு நோட் பண்ணுறோம். ஓகே. அனிதா, உள்ள வரலாமாமா? இது அந்த அக்கா குரல் மாதிரியே இருக்கே. வாங்கக்கா. நீ ரெடி ஆயிட்ட தானம்மா? நான் ரெடியாக தான்க்கா இருக்கேன். உள்ள வாங்க. பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா? எந்திரிச்சிட்டாலோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறாளோன்னு நினச்சம்மா. இல்லைக்கா, இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கா. தூங்கட்டும். ஹனி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா? தேங்க்ஸ்மா. தெரியும். அதான் அப்பப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா கட்டி பழக்கம் இருக்கு. உங்களை பார்த்தாலே தெரியுது அண்ணி, ஏதோ ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க போல. அது வந்து ஆமாம், ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்கீங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் கொஞ்சம் பதட்டமா. நீ எதுக்குமே பதட்டப்படாதம்மா அனிதா. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எல்லாரும் எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே இருப்பாங்க. அதனால் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். அங்கே போயிட்டோம்னு வைங்களேன், அங்கேருந்து வேற எங்கேயும் போகவே நமக்கு தோணாது. ஏதோ ஒருத்தர் எல்லார் கூடயும் ஜாலியாக கலகலன்னு பேசிகிட்டே இருக்கலான்னு தான் தோணும். வரதானே போகிறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். டே கார்த்தி, இந்த வீடு தானே? யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி கேட்க சொன்னனே, வர சொல்லுடா யாரையாச்சும். தெரியாம யார் வீட்டுக்குள்ளேயாச்சும் போயிட போறோம். டேய், ஆதியை ஃபோன் பண்ணி வெளியே வர சொன்னேன்டா. வரானான்னு பார்க்கலாம் இரு. சூர்யா, கொஞ்சம் பயமா இருக்குடா. அடிங்க, உனக்கு எதுக்குடா பயம்? நீ ஒரு ஆம்பளை பையன், தைரியமா இருக்கணும், சரியா? வாங்கண்ணா, இந்த வீடு தான், வாங்க உள்ள போலாம். ஆமாதி, எங்க என் தங்கச்சியை பார்த்துட்டியா? எப்படி இருக்காங்க? உண்மையா தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா, இல்ல தெரியாம எங்க கிட்ட நடிக்கிறீங்களா? டேய், என்னடா சொல்ற? தங்கச்சியை பார்த்துட்டியானா கல்யாண பொண்ணை பார்த்துட்டியான்னு தான் கேக்குறேன். வேற என்ன கேட்டேன்? எதுக்கு இப்படி கேக்குற? சரி சரி, நம்பிட்டேன். நீங்களே உள்ள வந்து எங்க அண்ணிய பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே வந்து பாருங்க. தம்பி, வாங்க தம்பி, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? நம்ம வீடு தான் தம்பி, உள்ள வாங்க. அம்மா, நீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கேம்மா. இது உங்க வீடா? ஆமாப்பா தம்பி, நான் அன்னைக்கு நினச்சேன்ப்பா, உங்களை உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு நினச்சேன். கடைசியாக நீங்களே என் பொண்ணை பார்க்க வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா தம்பி. நீங்கள் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு என்னால் இப்போ வரையும் நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. உள்ளே வாங்க. எதுக்குமே பயப்படாத அனிதா, நம்ம வீட்டுக்கு வந்தினா உனக்கு எல்லா சொந்தமே கிடைச்ச மாதிரி தான். சரியா? ரெடி ஆயிட்டியா? அங்கே மாப்பிள்ளை வந்தாச்சு, போலாமா? அக்கா. பயப்படாதம்மா, எங்க தம்பி ரொம்ப நல்ல பையன், அவரை பார்த்தலாம் நீ பயப்படவே தேவையில்ல. சரியா? வா வா. சரிங்க கண்ணி. யார் மாப்பிள்ளைன்னு தெரியலையா? அந்த பக்கம் சாண்டல் கலர் கோட் போட்டு ஒரு அண்ணா உட்காந்துருக்காருல, அவரு தான் மாப்பிள்ளை. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. வாலு, அமைதியா இருடி. அட என்ன அண்ணி நீங்க? அண்ணி பாவம் ரொம்ப நேரமா யார் மாப்பிள்ளைன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. புதுசா 2 கேரக்டர் வந்து உட்காந்துருக்கு, அதுல யாருன்னு அண்ணிக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அண்ணி தான் இன்னும் மாப்பிள்ளை போட்டோ பார்க்கலையே, அதனால நாம தானே அண்ணி சொல்லணும். இப்போ பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் எப்படியும் கூப்பிடுவாங்க, எல்லார் முன்னாடியும் மாப்பிள்ளை யாருன்னு திருன்னு முழிக்காம டக்குன்னு பாத்துருவாங்கல்ல, அதான் சொன்னேன். கயல், அமைதியா இரு, உன் சேட்டை ஆரம்பிக்காத கயல். அனிதா, பயப்படாதீங்க. இப்போ எப்படியும் உங்களை முன்னாடி கூப்பிடுவாங்க. போயிட்டு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. அப்புறம் சாண்டல் கலர் கோட் போட்டிருக்கிறவரு தான் மாப்பிள்ளை. சரியா? பாருங்க, என் மருமக ரொம்ப அழகா இருக்கடா. அனிதா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோ. எல்லாருக்கும் வணக்கம். டேய் கார்த்தி, ஏய் கொஞ்சம் நிமிர்ந்து பொண்ணு பாருடா. கார்த்தி. அனிதா, இவருதாம்மா மாப்பிள்ளை. அனிதாவா? சார், அம்மா, இவரு. ஆமா அனிதா, இந்த தம்பி தான் உனக்கு நாங்க பார்த்திருக்க மாப்பிள்ளை. பிடிச்சிருக்கா? அப்போ அனிதா தான் நம்ம வீட்ல பார்த்திருக்க பொண்ணா? என்னது, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி
அப்போ அனிதா அனிதாக்கும் ஒருவேளை நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாதோ? ஷூ. என்ன நீ ஷாக் ஆயிட்டீங்களா? இவருதான். நீங்க கம்பெனி பேர் சொல்றப்ப எங்களுக்கெல்லாமே இப்படிதான் ஷாக்கா இருந்துச்சு. சரியா நாளுங்க நீ ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறீங்க. ஆனா இவருதான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியல, இவருதான் பொண்ணுன்னு எங்க அண்ணாக்கும் தெரியல. மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆதி சும்மா இருடா. அவங்களே பாவம் ரெண்டு பேரும் ஷாக்ல இருக்காங்க. நீங்க வேணா ரெண்டு பேரும் தனியா கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்களேன். ஆமாப்பா கார்த்தி, நீயுமே பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, போய் பேசிட்டு வாங்கம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுங்க, சரியா? லக்ஷ்மி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அட, இதில் என்னங்க இருக்கு? வாழ போகிற பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேரும் தான். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவங்க பேசிட்டு வரட்டும். தம்பி போப்பா. ஆ சரிங்கம்மா. அனிதா, நீயும் போம்மா. வெளியே கார்டன் இருக்குல்ல, அங்கே பேசிட்டு இருங்க. ஆ சரிங்கம்மா. ஏதோ தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தாரு. ஆனால் அந்த பக்கமே திரும்பி நிற்கிறாரே. என்னதான் இருந்தாலும் அவர் அவர் ஆஃபீஸ் எம்டி. நான் அவர்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும். என்ன பண்ணுறது? எதுவுமே பேச மாட்டேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு சார் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்காகவும் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரோ. ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லி கல்யாணம் வேண்டான்னு சொல்வாரோ. அதுதான் ஏதாச்சும் தனியாக பேசணுமோ? ஏதாச்சும் பேசினா பரவாயில்ல. இப்போ என்னென்னு கூப்பிடுறது? எனக்கு வேற ஏற்கனவே ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரி, அவர் நினைக்கிறதும் கரெக்டு தானே. என்னதான் இருந்தாலும் அவங்கெல்லாம் பணக்காரங்க. நாம் எப்படி அவருக்கு செட் ஆகும்? என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம கம்பெனியோட எம்டி. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும்ல. அவர் நினைக்கிறதும் தப்பு இல்லையே. பேரண்ட்ஸ் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. ஆனால் வேண்டான்னு அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது? அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இடத்துலேருந்து யோசிக்கணும்ல. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அனிதா, நீங்க தான் எனக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். உண்மையாவே உங்க கேரக்டரை பார்த்து நானே நிறைய இடத்துல அட்மையர் ஆயிருக்கேன். இருந்தாலும் லைஃப்னு வரப்ப என்னால் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். சார் 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 ஆ சொல்லுங்க அனிதா. சார், சாரி சார். நிஜமாவே எனக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாது சார். அது அம்மா ஃபோட்டோ கொடுத்தாங்க சார். ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்தனால நான் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை சார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நேர்லே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் சார். தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் சார். சாரி சார். எனக்கு நல்லாவே புரியுது சார். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கே எம்டியாக இருக்கீங்க. ஆனால் நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் சார். அப்படி இருக்கிறவங்க இப்படி இறங்கி வந்து என்ன பொண்ணு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்காக தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது சார். ஆனால் எனக்கு சாரி சார். சத்தியமாக நீங்கள் தான் பையன் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க சார். நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்னன்னு சொல்வீங்க உங்க அம்மா கிட்ட? ஆ அது நான் அம்மா கிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் சார். வாட்? எனக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க ஏன் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும்? அப்போ உண்மையா உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? சார் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அது எங்கள் அம்மா எனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா அது நல்லதாக தான் சார் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் சார் மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியாமல் ஓகேன்னு நான் சொன்னேன். நீங்கள் தானே தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார். உங்களால் டக்குன்னு என்னை மனைவியாக ஏற்றுக்க முடியாது. அதனால தான் சார் அப்படி சொன்னேன்.
ஏன்னா எனக்கு தெரியும் சார், கண்டிப்பாக ஆஃபீஸில் நீங்கள் என்ன ஒரு எம்ப்ளாயியாக தான் பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் வந்திருக்காது. சத்தியமாக இதுவரையும் என் மனசுலையும் எந்த மாதிரி எண்ணமும் வந்ததில்லை சார். ஆனால் இப்போ டக்குன்னு உங்களுக்கும் கஷ்டமாக தானே சார் இருக்கும். அதான். ஓகே அனிதா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க எதுக்காக உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லணும்? எனக்கு பிடிக்கலன்னே நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாமே. இதுல என்ன இருக்கு? சார் அப்படி இல்லை சார், எனக்கு தெரியும் சார். நான் ஏற்கனவே உங்கள் அம்மா 2 பேரையும் கோயிலில் பார்த்துருக்கேன். ஒரு டைம் பார்க்குறப்ப என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்காக தான் அன்னைக்கு விளக்கெல்லாம் கூட ஏற்றுனாங்க சார். அப்போவே ரொம்ப வருத்தப்பட்டு எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க சார். உங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, நீங்கள் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா சார்? இப்போ நான் பிடிக்கலன்னு சொன்னேன்னு வைங்களேன், சரி இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நம்ம வேற பொண்ணை பார்க்கலான்னு முடிவு மாற்றிப்பாங்க சார். ஆனால் பையன் பிடிக்கலன்னு சொன்னால் கஷ்டப்படுவாங்க சார். அவங்களுக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கனால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு சார். இன்னும் உங்களையே சொல்லி நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை சார். அதனால தான் சார். சீரியஸ்லி அனிதா, யூ ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னா எல்லா பொண்ணுங்களும் ஸ்ட்ரைட்டா அப்படிதான் போய் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்க அம்மா அப்பாக்காக யோசிக்கிறீங்க, உங்க மேல தப்பு செய்யணும்னு நினைச்சுக்கிறீங்க. நிஜமா நீங்க கிரேட் தான். சார் சொல்லுங்க சார், நானே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள். அனிதா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நான் 2 இயர்ஸாக மேரேஜ்க்கு ஒத்துக்காம தான் இருந்தேன். இப்போ கூட நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ரீசன் என்ன தெரியுமா? என்னோட தம்பி தங்கச்சிங்க தான், என் அம்மா அப்பா தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகாமல் என் தம்பி தங்கச்சிங்க யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் கல்யாணம் பண்ணாதான் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் கேட்டது மாதிரி தான் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதுவும் நான் தப்பு சொல்லலை. எனக்கு ஒரு சில விஷயம் உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க சார். ம் அது வந்து அனிதா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா, என்னோட அத்தை பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. கவனிச்சிங்களான்னு தெரியல. கல்யாணி தான் எங்கள் அத்தை. சின்ன வயசுலேருந்தே அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. மாமா இறந்ததுலேருந்து அத்தையும் அவங்க பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. சீரியஸ்லி அனிதா, அது எப்படி நான் சொல்கிறது, எனக்கும் அவங்க பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டிலே இருக்கனால இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் சீரியஸ்லாக எனக்கு அவங்க மேலே லவ் இருந்ததில்ல. பட் அத்தை பொண்ணுனா ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த பொண்ணுமே என்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கோம். எப்பவும் மாமா மாமா நல்லா தான் பழகும். நானும் சரி வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். மேரேஜும் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்க மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கல்யாணம் அன்னைக்கு மண்டபத்தில் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் என் லைஃப்ல ஏற்கனவே எனக்கு நடந்தது. அன்னையிலேருந்து தான் எனக்கு சுத்தமாக கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டு கூறி குறுங்கி நின்னேன்னு எனக்கு இது மட்டும்தான் அனிதா தெரியும். அவளுக்கு பிடிக்கலனா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம். நான் ஒன்றும் அவளை லவ் எல்லாம் பண்ணவே இல்லையே. எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக அத்தை பொண்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சே தவிர லவ்னா அது லவ் கிடையாது அனிதா. இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தாராளமாக விலகி போயிருப்பேன். ஆனால் அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு என்னை படுத்தின அவமானத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் நான் இத்தனை நாளாக கல்யாணம் வேண்டான்னு இருந்தேன். நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அது சொல்லிட்டேன் அனிதா. இது என்னோட பாஸ்ட். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அந்த பொண்ணுக்கு என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட எதையும் மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். காரணம், எனக்கு யார் மேலேயும் லவ் இல்லை. எந்த பொண்ணும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. அதனால எங்கள் அம்மா அப்பா எந்த பொண்ணை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்க ரெடி. உங்களை என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுது?
சார் உண்மையாவே உங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கு நடந்திருந்தாலும் எல்லாரும் இந்த மாதிரி தான் சார் டெசிஷன் எடுத்திருப்பாங்க. சார் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அனிதா. ஸ்டெப் படியேறி வந்து என்னை பொண்ணு பார்த்துருக்கீங்க சார். அதான் சார் கேட்குறேன், என்னோட பாஸ்ட், என்னோட அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா சார்? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா பாசெல்லாம் கிடைச்சதே இல்லை சார். உங்களுக்கு தெரியாது சார், எத்தனையோ இடத்துல அப்பா இருந்திருக்கலான்னு நிறைய டைம் அழுதுருக்கேன் சார். நிம்மதியாக ரோட்டில் நடக்கக்கூட முடியாது சார். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மாவை எத்தனையோ பேர் தப்பாக பார்ப்பாங்க, வீட்டுக்கெலாம் வந்து கதவெல்லாம் தட்டுவாங்க சார். ஆனால் அப்போ புரியாத வயசில் எங்கள் அம்மா என்ன செய்யறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் என்னையும் என் தங்கச்சியும் வளர்த்தாங்க. அவங்கள எப்போவும் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது சார். அப்பா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல கூட எங்கள் அப்பா எங்களுக்காக வந்து நின்னதே இல்லை சார். சாரி சார், தெரியாமல் எமோஷ்னல் ஆயிட்டேன். சாரி. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் அனிதா. எனக்கு இந்த விஷயம் அம்மா அப்பா மூலமாக தெரியாது, உங்கள் மூலமாகவே எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் ஆஃபீஸில் ஒரு நாள் உங்கள் டீம்மேட் கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அனிதா. சார் கவலைப்படாதீங்க அனிதா, லைஃப்பில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லார் லைஃப்லையுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்க அனிதா. சார் அப்போ உண்மையாக உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை அனிதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உங்கள் அப்பா பண்ணிட்டு போன தப்புக்கு நீயும் உங்கள் அம்மாவும் என்ன பாவம் பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே. தப்பு பண்ணிட்டு போனவரே சந்தோஷமா இன்னொரு ஃபேமிலியோட இருக்காரு. தப்பே பண்ணாம நீங்கள் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வளவலன்னு சொல்ல விரும்பல அனிதா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஓகேனா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். சார் ஆமாம் அனிதா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி சார், உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு பாஸ்ட் யாருக்கும் நடக்கக்கூடாது. அது ரொம்ப வலி தர பாஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பொண்ணுங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குல்ல சார். கண்டிப்பாக எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சார். நிஜமாவே? ஆமாம் சார், எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. நான் உங்ககிட்ட சொன்னது தான், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம். எனக்கு புரியுது சார், எனக்கும் கொஞ்சம் டைம். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு மேரேஜ்க்கு அப்புறமும் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது சார். ஏன்னா சேலரி அம்மாக்கும், தங்கச்சி இப்போ தான் படிச்சுட்டே இருக்கா, அதான். நோ ப்ராப்ளம் அனிதா. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை வேலைக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. எப்படி இருந்தாலும் உங்களை இப்போ தான் டிஎல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓனராகவே ஆக போகிறீங்க, அப்புறம் என்ன? சேச்சா சார், எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் எப்பவும் கிடையாது சார். அதுவும் ஓனருன்னெலாம் சொன்னால் கண்டிப்பாக யாரும் என்கிட்ட சரியாக பழகவே மாட்டாங்க சார். ஒரு ரெக்வெஸ்ட் சார், எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? நீங்கள் அது எதுவுமே சொல்ல தேவையில்ல சார். எப்பயும் நான் ஜாபுக்கு வர மாதிரி வரேன், அவ்வளோதானே சார். கண்டிப்பாக சொல்லணுமா என்ன? பட் அனிதா, மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லலைன்னா நல்லா இருக்காதுல்ல? சார் பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக மேரேஜ் ஆனால் உங்கள் ஒய்ஃப்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு இல்லையே. நான் எப்பயும் போல் ஜாபுக்கு தானே சார் வரப்போகிறேன், அதான் சார். ஓகே அனிதா, யோர் விஷ். தேங்க்யூ சார். அடடே, யாரு? என் தங்கப்பில் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டீங்களா? சரி சரி இருங்க, அப்பா தூக்குறேன். அச்சச்சோ, அபி வேற உங்களை அம்மானு கூப்பிடுறா. அனிதா அதிலே என் மனம் தெளியும் முன்னே, அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தேன் நிலமாவில் ஒட்டியது. அபிக்குட்டி தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? அம்மா ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டீங்க. செல்லம் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டீங்களா?
அம்மாவும் உங்களை பார்க்காம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா செல்லம். உம்மா. செல்ல குட்டி, அம்மா குட்டி, அப்படியே பொம்மை மாதிரியே இருக்குடி தங்கம். உம்மா. சாரி அனிதா, நான் கூட அவங்கள அம்மான்னு சொன்னதுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சார், எனக்கு அப்படியே ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு கூட கோவிலில் பார்த்தேன் சார். அப்போ கூட என் பக்கத்தில் ஓடி வந்து என் சாரியை பிடிச்சி இழுத்து அம்மான்னு கூப்பிட்டான். அப்போ இருந்து எனக்கும் இவளை நான் வேற மாதிரி இப்போ கூப்பிடணும்னு சொல்ல தோணலை சார். அதனால தான் அம்மானே கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். புயல் வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம். என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும். மனம் ஏங்குதே, மனம் ஏங்குதே, மீண்டும் காணா மனம் ஏங்குதே. நினைத்தாலே சுகந்தானடா அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம்ல. உள்ள போலாமா? போலாங்க. என்னப்பா தம்பி, 2 பேரும் பேசிட்டு வந்தீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கார்த்திக், என்னவா இருந்தாலும் சொல்லுடா. டேய் மச்சான், உன்கிட்ட தான் கேக்குறாங்க, சொல்லுடா. இங்க பாருடா, அனிதா மாதிரி நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்டா. வேண்டான்னு சொல்லிடாதடா கார்த்தி. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். அனிதாமா, இங்க பாருடா அனிதா, உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ பிராங்கா சொல்லலாம், சரியா? யாராச்சும் எதாவது நினைச்சுப்பாங்களோன்னு எதுவும் நினைக்க வேண்டாம்டா. ஏன்னா நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். எப்படி எனக்கு அப்பர்ணா, கயல், ஏன் அனு கூட எங்க பொண்ணு தான், அதே மாதிரி இனிமே நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணு தான். அதனால உன் மனசுல என்ன பட்டதோ அது தைரியமா சொல்லுடா. என்ன முடிவு எடுத்திருக்க? உனக்கு எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? அனிதா சொல்லுடா. அம், எனக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம். அண்ணி ஹாப்பியா? மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு வெல்கம் அண்ணி. சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே, வாழ்க்கை போகும் தோறும் நீயும் நானும் போக சரிம்மா தங்கச்சி, அப்புறம் நாங்கெல்லாம் கிளம்புறோம். போய் நிச்சயத்துக்கான வேலையை பார்க்கலாம். நிச்சயதார்த்த டேட்டை குறிச்சிட்டு நாங்க சொல்றோம், சரிங்களா? அண்ணா, என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, வாங்க போலாம். நானும் போலாம் தாண்டா சொல்றேன். இந்த சூர்யா தான் நில்ல நில்ல நிக்க வச்சுட்டே இருக்கான். என்னன்னு கேளு நீயே. என்னாச்சு சூர்யா? டேய் ஆதி, அவன் தான் லூஸ் மாதிரி புரியாம பேசுறானா? உனக்கு கூட புரியலையா என்ன? இப்பதான்டா பொண்ணெல்லாம் பார்த்து உறுதிலாம் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் என் தங்கச்சி கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை இவன் சொல்லிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். எதுவுமே பேசாம வரான் பாரு. அதுக்கு தான் நிக்க சொல்லியிருக்கேன். அங்க வர உங்க தங்கச்சிங்க, அண்ணி எல்லாரும் சேர்ந்து அவங்கள விட மாட்டேன்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பேச சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. கொஞ்ச நேரம் இரு. ஓ, அப்படியா? கரெக்ட் தான் சூர்யா, நீங்க சொல்றது இப்படிதான் இருக்கணும். அப்புறம் என்னன்னா, நீங்க அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம கிளம்புனா நல்லாவானா இருக்கும்? அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வாங்க. அங்க பாருங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. போங்கண்ணா, சீக்கிரம் போங்க. டேய் என்னடா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு சூர்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொல்லிட்டு தான் போகணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? கிளம்பலாம் வாங்க. டேய், எப்படியும் நாம 3 பேரும் ஒரு கார்ல தான் போக போறோம்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கிளம்பட்டும்டா. நீ என்னடா ஒரு வார்த்தை கூட பேசாம வர? இதெல்லாம் தப்புடா. போய் பேசிட்டு வா. சூர்யா, ஏன் நான் இதுக்கு முன்னாடி அனிதா கிட்ட பேசினதே இல்லையா என்ன? இன்னைக்கு என்னடா புதுசா? டேய், இத்தனை நாள் நீ பேசினது என்னடா? ஒரு சாதாரண எம்ப்ளாயி கிட்ட பேசின மாதிரி பேசின. இது வேறடா. இன்னைக்கு தான் அவங்க தான் உனக்கு ஒய்ஃபா வர போறாங்க. ஸோ அவங்களும் நினைச்சு பார்ப்பாங்கல்ல, ஒரு வார்த்தை நீ போயிட்டு வரணும்னு சொல்லணும்னு. போடா மச்சான், போய் சொல்லிட்டு வா. ஷோ, நீங்க 2 பேரும் இருக்கீங்களே. சரி, இருங்கடா, போய் சொல்லிட்டு வரேன். சார், என்னாச்சு சார்? ஏதாச்சும் மறந்து விட்டுட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. உங்ககிட்ட என்ன சார் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. சரி, போயிட்டு வரேன்.
சரிங்க சார், போயிட்டு வாங்க. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. என்னடா அது ஒன்றும் இல்லடா, நமக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்குல்ல, அந்த கம்பெனில இருந்து கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மெயில் பண்ணிடுறியா? அப்படியா? எந்த டீமுக்குடா? அனிதா டீமுக்கு சார். ஏன் நீ மெயில் பண்ணா மெயில் போகாதோ? என்னதான் இருந்தாலும் நீ மெயில் பண்ற மாதிரி வருமா சொல்லு? இங்க பாருடா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? போய் ஒழுங்கா மெயில் பண்ணு போ. டேய், அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். உன்கிட்ட சும்மா தான் கிண்டல் பண்ணேன். அப்புறம் என்னடா மச்சான், தங்கச்சிய பாத்தியா? சூர்யா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப நாம ஆபீஸ்ல இருக்கோம். ஆபீஸ் ஒர்க்கை மட்டும் பேசினா போதும். டேய், ஏன்டா மச்சான் இப்படி இருக்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா உனக்கு. நேத்து தான் ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பூ வச்சுட்டு வந்திருக்க. அடுத்து என்கேஜ்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீ என்னன்னா அது ஏதாச்சும் நடந்த மாதிரி ரியாக்ட் பண்றியா? மற்றவனா இருந்தா எப்படா பொண்ணை பார்ப்பாங்க, எப்படா ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க, நாம எப்படா ஃபோன் நம்பர் வாங்கலாம், எப்படா கடலை போடலாம்னு யோசிப்பாங்க. நீ என்னன்னா அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்காம எப்படிடா இப்படி இருக்க? இத்தனைக்கு அந்த பொண்ணு உன் கூட வேலை பார்க்கறாடா, உன் ஆஃபீஸ்லயே வேலை பார்க்கறா. அப்படி இருக்க கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு தோணுதா? இப்படி கல்லு மாதிரி உக்காந்துருக்க வந்ததுல இருந்து. பேசி முடிச்சிட்டியா? இங்க பாரு சூர்யா, உனக்கு தெரியாதது இல்ல. நான் அனிதாக்கு ஓகே சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணம் அப்பா அம்மா தான். அப்பா அம்மாக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, வீட்டில் எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருக்கு. அதனால மட்டும்தான் ஓகே சொன்னனே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. கார்த்தி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு அனிதா மேல தப்பான எண்ணம் எதுவும் இல்லாமலாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா உனக்கு அனிதாவை பிடிக்கும். ஏதோ ஒரு வகையில அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கு. அதனால மட்டும்தான் நீ ஓகேன்னு சொன்ன. இல்லனா நீயாவது முன்ன பின்ன தெரியாத பொண்ண அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறதாவது? எனக்கு தெரியும்டா மச்சான் உன்னை பத்தி. டேய் என்ன? சரிடா மச்சான், நம்பிட்டேன். நீ அப்பா அம்மாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்படிதானே? ஆமா. சரிடா, அதான் ஒத்துக்கிட்டல. அப்போ அதுக்கப்புறமாச்சும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பழகுனா தானே உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருடா, இது ஆஃபீஸ். ஆஃபீஸ் ரிலேட்டடா அப்பப்ப பார்த்து பேசிட்டு தானே இருக்கோம். அப்புறம் என்ன சூர்யா, அமைதியா இரு. என்னடா மச்சான் நீ, நான் போய் அவ்வளோ சீக்கிரம் அமைதியா இருந்துருவேனா என்ன? சூர்யா, என்னடா பண்ண போற? அது வந்துடா மச்சான், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்குடா. அந்த ப்ராஜெக்டை பத்தி கிளியரா நமக்கு தெரியணும்னா அந்த ப்ராஜெக்ட் லீடை கூப்பிட்டு கேட்டா தானே தெரியும். அதனால தான்டா மச்சான் அந்த ப்ராஜெக்ட் லீடை வர சொல்லியிருக்கேன். ஆமா, உனக்கு எந்த ப்ராஜெக்ட்ல டவுட்டு? ப்ராஜெக்ட் லீடர் வந்துட்டே இருக்காங்க. வந்த உடனே உனக்கே தெரியும்டா. சூர்யா, ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இப்போ எப்படி உள்ள போகிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ். சூர்யா, நீ வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க. நான் கரெக்டாக தாண்டா மச்சான் பார்த்துட்டு இருக்கேன். நீ சும்மா இரு கொஞ்ச நேரம். சார். அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. வாங்க அனிதா. சார் கூப்பிட்டீங்களா? என்ன சார் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை அனிதா, உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு சின்ன டவுட்டு. அந்த டவுட்டை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், நான் கிளியர் பண்ணுறேன் சார். நீங்கள் அனுப்பின மெயிலும் நான் பார்த்தேன் சார். நான் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சார். அப்புறம் இப்போ தான் மீட்டிங் வச்சு அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். வேறு ஏதாச்சும் பண்ணணுமா சார்? சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை அனிதா, எனக்கு தான் டவுட் இருந்தது. ஆனால் பாருங்களா, இப்போ தான் வீடியோ காலில் ஒரு மீட்டிங் இருக்குது, மறந்தே போயிட்டேன். நான் போய் அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியே ஆகணும். அதனால ஒன்று பண்ணுங்க, கார்த்திக் கிட்ட என்னென்ன டவுட்டுன்னு லிஸ்ட் சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட கிளியர் பண்ணிடுங்க. அவன் எனக்கு சொல்லிடுவான். ஓகே? ஓகே சார். கார்த்தி, நீ கிளியரா அனிதா கிட்ட பேசி எல்லாம் டவுட் கிளியர் பண்ணி வை. நான் போய் கால் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? சூர்யா,
நான் பறவையாகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு, நான் மீன்களாகும் போது உன் விழிகள் கங்கையாறு, பூக்களுக்கு நீ வாசமடி. சார் சொல்லுங்க சார், என்ன டவுட்டு? ஷோ அனிதா, எனக்குலாம் எந்த டவுட்டும் இல்லை. பட் சூர்யாவுக்கு தானே டவுட்டு. அவன் தான் கால் முடிச்சுட்டு வருவான். அவன்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்படியா? ஓகே சார். நான் கிளம்பட்டுமா? ம், ஆ ஓகே அனிதா. ம் இவர் சாப்பிட்ருப்பாரா? கேட்கலாமா? ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? கேட்கலாமா? ம், என்ன அனிதா, ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா என்ன? சார் அது வந்து சாப்பிட்டீங்களா? சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இத்தனை நாளாக கேட்டதில்ல, இன்னைக்கு திடீர்னு கேட்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. அது எப்போவும் உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் லன்ச் வரும் ஆஃப்டர்நூன். ஆனால் இன்னைக்கு லன்ச் எதுவும் வந்த மாதிரியே தெரியல. அதனால தான் சார் கேட்டேன். சாப்பிட்டீங்களா? என்ன சார், ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது என்னன்னா, இன்னைக்கு அம்மா அப்பாலாம் கொஞ்சம் ஜோசியர் வீட்டு வரையும் போயிருக்காங்க போல. அண்ணியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போல. அதான் கால் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் லஞ்சு வெளியே சாப்பிட சொன்னாங்க. அதான் நானும் சூர்யாவும் கேன்டீன்ல இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம். ஓ அப்படியா? ஓகே சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ நான் சாப்பிட்டேன் சார். அப்புறம் அம்மா அப்பாலாம் ஜோசியர் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கலையே. அனிதா, ஆ சொல்லுங்க சார். இல்லை, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். சார் அது வந்து ம், எனக்கு ஒர்க் இருக்கு சார். நான் கிளம்புறேன். எனக்கு தெரியல அனிதா. இதை யார்கிட்டயும் என்னால் ஒத்துக்கவும் முடியல. ஆனால் உண்மையாகவே ஏதோ ஒரு ரீசன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதுக்காக அது லவ்னு சொல்ல முடியாது. பட் உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. அனிதா, கிளம்பிட்டீங்களா என்ன? ஆ ஆமாம் சார், ஒர்க் முடிஞ்சது, அதான் கிளம்பலான்னு. சரி, வெளியே வந்து உங்களை பார்த்தேனா, அதான் சொல்லிட்டு கிளம்பலான்னு. ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ போன உடனே கேப் இருக்கா, இல்லை கொஞ்சம் டைம் ஆகுமா? சார் ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கேப் இருக்குல்ல, இப்போ போனால் ஒரு 10 மினிட்ஸில் கேப் இருக்கும் சார். அப்படியா? ஓகே அனிதா. சார் சூர்யா சார். இல்லை இல்லை, அது சூர்யாவுக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது. அதான் சீக்கிரமாக கிளம்பிட்டான். ஓ அப்படிங்களா சார்? ஓகே சார். சரிங்க சார், எனக்கு டைம் ஆக போகுது. நான் கிளம்புறேன் சார். அனிதா, உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நான் வேணா ட்ராப். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். கேபில் போனால் வீட்டுக்கிட்டே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு கேபே கம்ஃபர்டபுள் தான் சார். நான் கிளம்புறேன் சார், டைம் ஆச்சு. ஓகே அனிதா, சரி, போயிட்டு வாங்க. ம் மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்த நன் தான் உங்கள் பொண்ணு வரவே இல்லை தெரியுதா?
அதானே என் பொண்ணு எங்கடி? நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். வந்ததுலேருந்து ஒரு 2 டைம் வந்து என்னை பார்த்துட்டு போனா, அதுக்கப்புறம் வரவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க பொண்ணு உங்க தங்கச்சி ரூம்லயே படுத்து தூங்கிட்டான். மேடம் எழுப்புனா கூட வர மாட்டேன்றான். ஷோ நைட்டு ஃபுல்லா அபர்ணாவை என்ன டார்ச்சர் பண்ண போறாளோ எனக்கு தெரியல. சரி சரி விடு. இன்னைக்கு ஒரு நாள் அத்தை கூட தூங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அதான் தூங்குறா போல. அப்பாக்கும் அம்மாக்கும் பிரைவசி கொடுக்கணும்ல அவளும். ஆனா ஹூ, சரி இந்தாங்க பால். அங்க வச்சிரானு, எனக்கு இப்ப வேண்டாம், அப்புறமா குடிக்கிறேன். ம் ம் சரி நகருங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா வருது. நான் தூங்க போறேன். நீங்க அப்புறமா பால் குடிச்சிட்டு தூங்குங்க, சரியா? நகருங்க. ஆ ஷூ, என்னது இது? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்பதான் இப்படிலாம். விடுங்க. அனு, நாம 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி. அதான் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். நீங்க டிவி தானே பார்த்துட்டு இருந்தீங்க? ஏய், நீ வர லேட் ஆகுதுன்னு தான் டிவி பார்த்தேன். அதுக்காக நீ வந்ததுக்கு அப்புறமும் டிவியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்னா சொல்லு. எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். ம் நம்பிட்டேன். ஏய் சத்தியமாடி. சரி சொல்லுங்க என்ன? கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிவுதேனே, ஆதாரம் வந்த தேவன் நானை சேர்ந்தாய் இந்த மானை, நாவார ருசித்தேனே தேனை சேர்ந்தேன் இன்று நானே, வந்து துணையே வந்து அணையே, அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே. நீங்க வருணை கூட்டிட்டு போங்க, நான் கால் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே சார். வருண் சார் தான் கால் பண்றாரு, நான் பேசிட்டு வரேன். நீ ப்ரொசீஜரை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். ஓகே? ஓகேடா, நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் வந்து. ம். ஹலோ சார். Hi, Kevin. Is that everything okay there? எஸ் சார், now only we reached here. We'll continue and let you know sir. ஓகே கவின், நம்ம கம்பெனிக்கு எப்படி பீப்புள்ஸை செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தட்ஸ் வை ஐ ஹாவ் சென்ட் யூ ஃபார் த செலெக்ஷன். ஸோ டோன்ட் வரி சார், நம்ம கம்பெனிக்கு டேலண்டடான பர்சன்ஸ் மட்டும்தானே சார் செலக்ட் பண்ணுவோம். அதனால யூ டோன்ட் வரி சார், ஐ வில் டேக் கேர். ஐ நோ கவின், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. ஸோ ஓகே, யூ கேரி ஆன். எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சுட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஷோ நெஞ்சிலாம் என்ன படபடான்னு இருக்கே. கடவுளே, எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிடணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். யா ஷியோர் சார், ஐ வில் டேக் கேர். டோன்ட் வரி சார். ஓகே கவின், பாய். பாய் சார். ஏய் கேர்ஃபுல். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து இந்த விட்டேன். பொண்ணு மலையில விளையாடின பொண்ணு தானே? ஆர் யூ ஓகே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ ஓகே? எஸ் சார், சாரி. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்தேன், தெரியாமல் உங்களை இடிச்சிட்டேன் சார், சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எதுவும் அடிப்படல? இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று கேட்கலாமா? எதுக்காக இவ்வளோ டென்ஷன்? சார் அது வந்து இங்கே இன்டர்வியூ நடக்குது. அதான் சார், அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகுமான்னு ஒரு தாட்டோட வந்துட்டு இருந்தேன். சாரி சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் உள்ளே போகணும். ஓ ஓகே, இந்தாங்க உங்களோட ப்ராஜெக்ட் நோட். தேங்க்யூ சார். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ என்கிட்ட வந்து தான் அவர் எல்லாத்தையும் பேசுவார். ஆனால் திஸ் இஸ் டூ மச் மேம். இங்கே பாரு அஞ்சலி, நாம் வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், சரியா? நாம் வேலைக்குன்னு வந்த இடத்துல எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் நடக்கும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாம் அதிலிருந்து வெளியே வந்து தான் நம்ம வேலை பார்த்தாகணும். வேறு வழியே இல்லை. என்ன தான் இத்தனை வருஷம் ஆனாலும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தான், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன தான் சுதந்திரம் கிடைச்சாலும் ஒரு ஆணை விட ஒரு பெண் உயர்ந்து போகிறானா, அது இந்த சமுதாயத்தில் யாராலும் ஏற்றுக்கவே முடியல. இப்போவும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க.
இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற பிளேஸில் நிறைய ப்ராப்ளம் வரதான் அஞ்சலி செய்யும். அது அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். நாம் நம்ம ஒர்க்கில் கரெக்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அவங்க பேசுறது எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணாமல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு எது எது வேணுமோ அதை மட்டும் யூஸ்ஃபுல்லாக எடுத்து நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எதை நினச்சியும் நம்ம ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருந்தோன்னு வையேன், நமக்கு எப்போவும் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி மேம் இப்படி இருக்கீங்க? ரியலாக என்னெல்லாம் யாராச்சும் எதாவது சொன்னால் என்னால் தாங்கவே முடியாது மேம். முதல்ல அதை நான் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அது என் மேலே தப்பே இல்லாமல் மட்டும் எதாவது சொல்லிட்டாங்கன்னா சுத்தமாக என்னால் தாங்கிக்க முடியாது மேம். அது பொண்ணுங்களுக்கே இருக்க குணம் அஞ்சலி. இப்போ எனக்கு மட்டும் ஃபீலிங் இல்லைன்னு யார் சொல்கிறாங்க? உன்கிட்ட நான் தைரியமாக இந்த மாதிரின்னு பேசுகிறேன். ஆனால் என் மனசுலையும் ஃபீலிங்லாம் இருக்குது. யாராச்சும் என்னை தப்பாக பேசினா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதையே நினச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக லைஃப் மூவ் ஆன் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் அது நமக்கு ஃபீலிங்காக இருந்தாலும் அதை கடந்து போய் தானே ஆகணும். கரெக்டா மேம். என்னாச்சு? அனிதா ரொம்ப நேரமா அங்கேயே இருக்க மாதிரி இருக்கு. நானும் முன்ன நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் என்னைக்கும் விட இன்னைக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளமா இருக்குமோ? அது இல்லாம இப்பதான் அந்த மேனேஜர் வேற வந்து பேசிட்டு போனாரு. ஏதா பிரச்சனை பண்ணியிருப்பாரோ? அதனால ஏதா ஃபீலிங்கோட நின்றுட்டு இருக்காங்களோ? என்னவா இருக்கும்? கூப்பிட்டு கேட்கலாமா? இல்ல கேட்டா ஏதா தப்பா எடுத்துப்பாங்களோ? சரி, பார்க்கலாம். சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அனிதா. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? சொல்லுங்க சார். ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சார். என்ன சார் திடீர்னு? இல்ல அனிதா, நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க பதட்டமாவே இருக்க மாதிரி இருக்கு. அதுவும் கையில செல்போனோடவே இருக்கீங்க. எப்பவும் ஆஃபீஸ் டைம்ல நீங்க கையில ஃபோன் வச்சிருக்க மாட்டீங்களே, அதான் கேட்குறேன். என்னாச்சு? ஏதா ப்ராப்ளமா? ம், அது அது வந்து சார். என்னாச்சு? இவ்வளோ திக்கி திணறாங்க. ஏதா ப்ராப்ளமா இருக்குமோ? அனிதா, இஃப் இட் இஸ் யோர் பர்சனல், உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஜஸ்ட் ஏதோ நீங்கள் டென்ஷனாக இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். சேச்சா சார், பர்சனலாக இல்லை. உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல சார். அதான் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு. பர்சனல் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்கிட்ட ஷேர் பண்ணுறதுல என்ன கஷ்டம்? நான் எதுவும் நினைக்க மாட்டேன். சொல்லுங்கள், ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? சார், ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, என்னோட தங்கச்சி ஊரில் படிச்சிட்டு இருக்கான்னு. என்னாச்சு? அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா? சேச்சா, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். அது அவள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த கம்பெனிக்காக ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணா சார். அவள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ப்ராஜெக்ட் தான் அவள் காலேஜ்லேயே பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு செலக்ட் பண்ணி அவளுக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வராங்க சார். நேற்று ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டா. இன்றைக்கி டெக்னிக்கலும் ஹெச்ஆரும் இருக்கும் போல். நைட்டு ஃபுல்லாக புலம்பிகிட்டே இருந்தா சார். காலையில் எழுந்திரிச்சும் பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாளா. அதான் சார் நான் சொன்னேன், நீ கண்டிப்பாக செலக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுடான்னு நான் சொல்லியிருந்தேன் சார். அதான் சார் கொஞ்சம் மைண்டுக்கு அவன் ஞாபகமாகவே இருந்ததா. எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார். அதான் அவள் ஃபோன் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டே போயிட்டு வந்துட்டுருக்கேன் சார். ஓ, சூப்பர் அனிதா. அப்போ உங்க தங்கச்சி கண்டிப்பா அந்த ஆஃபீஸ்ல செலக்ட் ஆயிடுவாங்க. எதுக்கு பயந்துட்டு? சார், எனக்கு பயம் இல்லை. அவள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சார், ரொம்ப வருஷமாக அவள் ஆசைப்பட்டுட்டே இருந்தா. அவள் காலேஜாக சேர்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவளுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் அவள் சாஃப்ட்வேரே செலக்ட் பண்ணி படித்தா. அதனால தான் சார் ரொம்ப வருஷம் கனவா. சரி, அவள் செலக்ட் ஆகிடணும்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது சார்.
சூப்பர் அனிதா. அப்போ காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு கோல் வச்சு தான் உங்க தங்கச்சி படிப்பையே படிச்சிருக்காங்க. கிரேட். இப்படி தான் இருக்கணும். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ வருஷமா காத்திருந்து ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்பட்டிருப்ப, அந்த பொருள் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ட்ரீம் கண்டிப்பா அச்சீவ் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க தங்கச்சியை விட நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கீங்க போல. இன்னொன்னு தெரியுமா, என்னோட தம்பி கவின் பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவனும் இப்படிதான் ஒரு கம்பெனில செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அந்த கம்பெனிக்காகவே படிச்சு கரெக்டா அந்த கம்பெனிலே அவன் பிளேஸும் ஆனான் தெரியுமா. இப்போ அதனால தான் எங்க கூட இல்ல, வெளியே இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சீக்கிரமா இங்கே வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி இங்கேயுமே ஒரு பிரான்ச் இருக்கு. அதனால ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கான். பார்க்கலாம். நம்ம மேரேஜ்குள்ள கிடைச்சா சந்தோஷம், இங்கே வந்துருவான். ஹலோ, என்னாச்சு? நத்திங் சார். அப்புறம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தெரியும்ல? ம் அம்மா சொன்னாங்க சார். இஃப் யூ நோ, ஓகே தென் ஃபைன். சரி, இப்போ போய் ஒர்க்கை பாருங்க. அப்புறம் உங்கள் தங்கச்சி ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்ச உடனே எனக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஹலோ. ம் ஓகே சார், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார்.